இயேசுவின் பின்னால் நான் எல்லாரும் பாடுவோம் சத்தமா. திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க கரங்களை தட்டி மாட்டேன், வாயை திறந்து சத்தமா பாடு. திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசுவே. சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தையின் பகுதிக்கு நேராக கடந்து போவோம். ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். இந்த அதிகாரத்தில் 1வது வசனம் முதல் 6வது வசனம் வரை கொஞ்சம் வாசிருங்களேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிசங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஆமென். அல்லேலூயா. 1வது வசனத்தை 2வது வசனம் நமக்கு இந்த பிப்ரவரி மாத வாக்குத்தத்தம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதற்கு முன்பதாக இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை வைத்து இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 1வது வசனத்தில் பாருங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, ஆமென். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான். இங்கு பார்க்கிறோம், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும். இதை சொல்லிட்டு தான் 2வது வசனத்தில் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இதை கடந்த வாரம் நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன். அதாவது ஆண்டவர் திறந்த வாசல் நமக்கு முன்பதாக வச்சிருக்கிறாரு. அதில் தாராளமாய் ஏராளமாய் சுகமாய் சுபிட்சமாய் பிரவேசித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளாதபடிக்கு சில அடைப்புகள், சில தடைகள், சில சிக்கல்கள் இருக்கும். அவைகளை சரியாக்குவதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போவேன். உனக்கு முன்னே போவேங்கிறவர் மீகா 2:13 வாசம் என்ன செய்வார் பார்த்தோம். வாசித்து பாருங்க. மீகா 2:13. ஏற்கனவே இந்த செய்தியை தெளிவாக கற்றுக்கிறோம். நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ பிரசங்கத்தை கேட்கறது மாதிரி வீட்டில் போய் தனிமையாக உட்காந்து அந்த யூடியூப் சேனலை ஆன் பண்ணி நீங்கள் அந்த செய்தியை கொஞ்சம் அமைதியாக உட்காந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு மிகுந்த பிரதிபலனை கொடுக்கும். நான் பிரசங்கிக்கிற நானே ஒவ்வொரு வாரமும் அதனால் தம்பிமார்கிட்ட சொல்லுவேன், சீக்கிரமாக அதை போட்டிருக்கப்பா யூடியூப்பில் அப்டேட் பண்ணிடுங்கன்னு கேட்பேன்.
ஏன்னு சொன்னால் நான் முதலாவது நான் பண்ணுகிற பிரசங்கம் சரிதானா, ஆண்டவர் தான் பேசியிருக்கிறாரா, அல்ல நான் சுயமாக பேசியிருக்கிறேனா என்று அறியும்படியாகவும் அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் எப்பொழுதும் கண்டிப்பாக கேட்பேன். அல்லேலூயா. அது மாதிரி நீங்கள் வீட்டில் போய் அந்த யூடியூப் சேனல் சாலை மினிஸ்ட்ரிஸ் திருப்போண்டங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதத்தை, ஒருவேளை 6வது நேரத்தில் ஒரு 2 காரியத்தை நீங்கள் விட்டிருந்தாலும் தூங்கியிருந்தாலும் அல்லது அசதியாக இருந்தாலும் அங்கே போய் கேட்கும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக கேளுங்க. உடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு அன்பானவர்கள், அருமையானவர்களை கேட்க வைங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்கப்பா. உங்கள் பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் தூரத்தில் சமீபத்தில் எங்கே இருந்தாலும் சொல்லி கேட்க வைங்க. அது ஆசீர்வாதம் இருக்கும். நம்முடைய கிளை சபைகளெல்லாம் சில தேவ பிள்ளைகள் இதை கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் இந்த வாரம் நீங்கள் வந்து இங்கே பிரசங்கம் பண்ணது போலவே இருந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. எனக்கு மிக என்னை இன்னும் ஒரு விஷயம் உற்சாகப்படுத்தினதுக்கு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அதனால் தேவ சமத்தில் காத்திருந்து கொடுக்கிற வார்த்தையை கேட்டு அசைப்பட்டு தியானிப்போமானால் அது தேவன் அனுப்பின ஆசீர்வாதத்தை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக என்ன செய்யும், நிறைவேற பண்ணும். அல்லேலூயா. அப்போ நான் கடந்த வாரம் சொன்னேன், அடைப்புகள், சிக்கல்கள், அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொன்னேன். விவசாய ரீதியாக, பைப்பு ரீதியாக பல காலத்து சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஆமாம். அப்போ அதெல்லாம் தடைகளை தகர்த்து போடுகிற தலக்கர்த்தன் கடந்த வாரத்தில் பார்த்தோம். 2:13 மறுபடியும் வாசித்துங்களேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். பிரைஸ் தி லார்ட். இதை வைத்து கடந்த வாரம் தடைகளை நீக்கி போடுகிற உங்களுக்கு முன்னாடி போகிறாருங்கிற தலைப்பில் கேட்டோம். இப்போ அதனுடைய அவர் முன்னாடி போவார். அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு போன வாரம் கேட்டோம். என்ன கேட்டோம்? அவருக்கு பின்பற்றணும். வாசிப்பு இன்றைக்கு அதுதான், இயேசுவை பின்பற்றுங்கள். அதுதான். அதோடு கூட இயேசுவை பின்பற்றுவதை விட்டுட்டு கடந்த வாரம் சொன்னேன், நாமே நமக்குன்னு சில வழியை வகுத்து அதில் நடக்க ஆரம்பிப்போம். ஒன்று, இல்லைன்னா யாராவது சொன்ன வழியில் நடப்போம், இல்லைன்னா யாராவது காண்பிக்கிற நடையில் நடப்போம். அங்கே தான் கோணல் மாணல் உருவாகும். நம்மளே நம்ம ஆசீர்வாதத்தை தடுக்கிற கோணக்கலப்பை. சில சொல்லுவாங்க, அந்த பிள்ளை, அந்த பையன், அந்த புருஷன், அந்த மனைவி, அந்த மாமியார், இந்த மருமக என்ன செஞ்சிட்டாங்க சொல்லுங்க, நான் சொல்ல வர்றத கோணக்கலப்பை சாத்திட்டாங்க அப்படிம்பாங்க. மாமியார் மருமகளை பார்த்து, எப்பா கொஞ்சம் குளிருது, இன்னைக்கு பச்சத்தில் குளிக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு குடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இல்லைன்னா மருமக மாமியாரை பார்த்து, ஏம்மா நான் இப்போ அவசரமாக போகிறேன், இன்னைக்கு நீங்கள் மட்டும் சாப்பாடு ஆக்கிடுங்க அப்படிம்பாங்க. ஆனால் அந்த கதை பல மணி நேரமாக என்ன செஞ்சுருக்காது, வீட்டில் நடைபெற்றிருக்காரு. அப்போ அந்த மாமியார் சொல்லி மருமக செய்யலைன்னா மகன் வந்த உடனே அந்த மாமியார் சொல்லுவாங்க, உன் பொண்டாட்டி இன்னைக்கு என்ன செஞ்சிட்டா சொல்லுங்க, நீங்களாம் சொல்லாத மாதிரி தெரியாது, கோணக்கலப்பை சாத்திட்டாப்பா அப்படின்னா அவள் கோணிச்சு நின்ட்டான். அந்த காரியத்தை செய்யாமல் யார் செய்யணும், அவளே செய்யணும். செய்யாமல் நின்றுட்டு எனக்கு அப்படி இப்படி சொல்லி சாக்க போக்க சொல்லி அந்த வீட்டில் இருக்கிற சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை அந்த மருமக கெடுத்து போட்டான். மாமியார் சொன்ன காரியத்தை அவருக்கு தகப்பன் சொன்னதை பிள்ளை, பிள்ளை சொன்னதை வாத்தியார் சொன்னதை ஸ்டூடெண்ட்டு, அதிகாரி சொன்னதை லேபர்ஸ், அருமையிலே வேலை ஆட்கள், இப்படி நிறைய காரியங்களை சொல்லிகிட்டே போகலாம். கோணக்கலப்பை சாத்திட்டாங்க. நான் இன்றைக்கு சொல்கிறது, ஒன்று இயேசுவை பின்பற்ற வேண்டும். ரெண்டாவது, நம்ம வழியில் போய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தடுத்து விடக்கூடாது. நம்மளே கோணக்கலப்பை சாத்திடக்கூடாது. கடந்த வாரம் தடைகளை தகர்த்து போடுவது உங்களுக்கு முன்னாடியில் போகிறார். நீங்கள் அவருக்கு பின்னாடி என்ன செய்யுங்க, போங்க. அதை தொடர்ந்து நான் சொல்கிறேன், இயேசுவை பின்பற்ற வேண்டும். அவர் தான் நமக்கு நல்ல மாதிரி, ரோல் மாடல். கடந்த வாரம் சொன்ன இந்த வார்த்தையை சொன்னா சொல்லலையா, நமக்கு ஒரு நல்ல மாதிரி இயேசு தான், வேறு யாரும் கிடையாது. யாரையும் பின்பற்றக்கூடாது. அதில் என்னையே சொன்னேன், இன்னைக்கு நல்லா பிரசங்கம் பண்ணுகிற நானே
நாளைக்கு வேறு விதமாய் பிரசங்கம் பண்ணினா நீங்கள் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? பேச மாட்டேங்கிறீங்க. போன வாரம் சொன்னேன், நீங்கள் பின்பற்றக்கூடாது. இயேசுவையும் இந்த சத்திய வேதாகமத்தை என்ன செய்யணும்? சரியாய் பின்பற்றணும். அல்லேலூயா. இப்போ நான் ஒரு சில காரியத்தை, இப்போ நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், இயேசுவை பின்பற்ற சீசனாக இருக்கிற பேதுரு ஒரு வார்த்தை கேட்டான், ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றினா எங்களுக்கு வாசி பாருங்க. யோவான் மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 27 28 கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கே என்ன வாசிக்கிறோம்? அவர் சொன்னார், பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். இதே மாதிரி கேள்வி இன்னைக்கு இருக்கிற விசுவாசி இடத்துல இருக்குது, ஏன் ஊழியக்காரத்தில் இருக்குது. பெரிய பல வருஷம் அனுபவம் உள்ள இடத்திலும் நாங்கள் ஆண்டவர் சொல்லி வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கிறது? சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமாக என்ன கிடைக்கிறது, அல்லது ஆத்மீக பிரகாரமாக தான் என்ன கிடைக்கிறது என்கிற கேள்வி இன்னைக்கு எல்லாருக்குள்ள இருக்குது. அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் இருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையை சுதந்தரித்துக் கொள்ளுவான். இதான் பலன். அல்லேலூயா. அப்போ இங்கே இந்த 29ஆம் வசனத்தின்படி இயேசுவை பின்பற்றுவழி, இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் இத்தனை காரியத்தை விடணும். நான் கடந்த வாரம் ஆபிரகாமை குறித்து சொன்னேன். ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் 3 காரியத்தை விட சொன்னார். 4வது அவர் காண்பிக்கிற வழியில் போச்சினர். இன்னைக்கு என்ன சொல்கிறோம்? வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையை சுதந்தரித்துக் கொள்வான். அல்லேலூயா. ஒன்றை விட்டீங்கன்னா 100 பலனை கொடுப்பார். இப்போ இந்த வசனத்தில் இது குறித்து நிறைய காரியத்தை நம்ம டெஃபினிஷனாக பார்க்க முடியும், ஆழத்துவமாய் சொல்ல முடியும். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இயேசுவை பின்பற்ற வேணுமான இத்தனையும் விடணும். இதில் பற்று, பாசம், ஒட்டு, உறவு நினைச்சக்கூடாது. வீட்டை விட்டுலாங்க, சகோதரனை விட முடியுமா? ஒட்டு உறவு வைக்காமல் இருக்க முடியுமா? சில பார்த்தீங்கன்னா நல்ல விசுவாசியாக இருப்பாங்க, நல்ல விசுவாசியாக இருப்பாங்க, நல்ல ஆவியில் நிரப்பி எப்போ பார்த்தாலும் அந்நிய பாஷை தான், தோத்துறது தான், அல்லேலூயா தான், ஆட்டம் பாட்டு ஆர்ப்பாட்டம் பயங்கரமாக இருக்கும். அவங்க வீட்டில் ஒரு பிள்ளை வயசுக்கு வந்துடுச்சுன்னு வைங்களேன், ஒரு பிள்ளை என்ன பேச மாட்டேங்கிறீங்க, வயசுக்கு வந்துடுச்சுன்னா நியாயப்படி என்ன செய்யணும்? பாஸ்டர் மாட்ட வந்து சொல்லி, அம்மா பிள்ளை இது மாதிரி ஆண்டோட கிருபையில் வயசுக்கு வந்துச்சு, நம்ம என்ன செய்யணும், வேதத்தின்படி நம்முடைய பரிசுத்த ஒழுங்கின்படி என்ன செய்யணும் அப்படின்னா சொல்லுவோம். எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. சர்ச்செல்லாம் அப்போ தேவையில்லை, போதகரெல்லாம் அவசியம் இல்லை. அப்போ தாய் மாமனை தேடி போவாங்க, அண்ணனை தேடி போவாங்க. என்னத்தை வைக்க, கொட்டு வைக்கிறியா, குழல் வைக்கிறியா, அதை வைக்கிறியா, இதை வைக்கிறியா அப்படி சொல்லி போவாங்க. அப்போ பாருங்க, சகோதரியாவது, அடுத்து யாரா, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ, இதெல்லாம் விட்டவன் எவனோ, இதை பார்க்கிறோம். நமக்காக ஜீவனை கொடுத்த அவரிடத்தில் பூரணமாய் அன்பு கொண்டு அவரை பின்பற்றணும். அவன்தான் அவர் சொன்ன 100 பலனையும்
ரோமர் 6:22-23 போன வாரம் சொன்ன போல பரிசுத்தமாகுதல் என்கிற பலனையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல சொன்னாரு, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் என்னோடு கூட இருப்பீங்க. 12 கோத்திரங்களை என்ன செய்வீங்க? நியாயம் தீர்ப்பீங்க. அது வெளிப்படுத்தல் 14:4, வெளிப்படுத்தல் 7:9 முதல் நீங்க தெரிந்து கொள்ளலாம். அருமல்லே, மிகுந்த உபத்திரவத்திலிருந்து தங்கள் வஸ்திரத்தை தோய்த்து வெளுத்த இவர்கள் பாடுகளின் ஊடே, கஷ்டங்களின் ஊடே, பிரச்சனைகளின் ஊடே, உபத்திரவத்தின் ஊடே என்னை பின்பற்றினவர்கள் இவர்களே என்று சொல்கிற காரியம். நீங்கள் குறிக்கிறவர்கள் குறித்துக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 14:4 முதல் வெளிப்படுத்தல் 7:9 வசனம் முதல் 8 வசனம் வரைக்கும் 12 கோத்திரம் சொல்லப்பட்டிருக்கும். 9 வசனத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, புறஜாதிகளாயிருக்கிற நீங்கள் அந்த லக்கத்து, நீங்களும் நானும் அந்த லக்கத்தின்படி இங்கே சொல்லப்பட்ட 28 வசனத்தில் மத்தேயு 19:28 சொல்ல, அந்த நியாயாசனத்தில் தேவனோடு கூட தேவனுக்கு சமமாய் இருக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் மாத்திரம் போதும், அவரை பின்பற்றுகிறேன், அவர் போதும் என்று பின்பற்றுகிற உங்களுக்கு எனக்கும் இப்படிப்பட்ட மேன்மையான பாக்கியத்தை சிலாக்கியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நேற்றுக்கு இங்கே ஒரு உபவாச கூட்டம் நடந்தது, சிறப்பான உபவாச கூட்டம். அந்த உபவாச கூட்டத்தில் பிரசங்கியார் கேட்டார், நம்ம இந்த உலகத்தை நியாயத்திருக்கிற நியாயாதிபதிகளாய் வரப்போகிறோம், யார் யார் விரும்புகிறீங்கன்னு கேட்டார். இந்த வசனத்தின் அடிப்படையில் அருமலே, நீங்களும் நானும் ஜட்ஜஸாக மாற போகிறோம். ஆண்டவர் இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சிம்மாசனத்தையும் சிங்காசனத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்க. கொலோசியர் 3 அருமலே 1-2 வசனத்தில் வாசிக்க 1 வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற அந்த இடத்தை கர்த்தர் நமக்கு தரேன்னு சொல்லுகிறார். நீங்கள் அவரை பின்பற்றினா சும்மா போகிறதில்லை. இந்த உலக ஆஸ்தி ஐஸ்வர்யமும் வீண், வேஸ்ட். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இல்லையா? இன்றைக்கி ஒரு 1 லட்சம் ரூபாயை வீட்டில் வச்சு பார்க்கறதுக்கு நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. வெறும் 1 லட்சம் ரூபா இல்லைன்னு ஒரு 10 பவுன் நகை வீட்டில் வச்சுட்டு நிம்மதியாக வந்து உங்கள் உட்காந்து போய் ஆறானையில் ஐயோயோ பூட்டுனோ பூட்டலையோ, இப்போ வாசல் பூட்டினோ, முன் வாசல் பூட்டினோ, சைடு வாசல் பூட்டினோ, என்ன ஆயிரம், யார் வருவா, கள்ள வருவாங்கிறது ரெண்டாவது. வீட்டுக்குள்ளேயே சில கள்ளர்கள் திருடர்கள் இருக்காங்களே, என்ன துக்கு பக்குன்னு தான் இருப்போம். ஆனால் இயேசுவை பின்பற்ற பிள்ளைகளுக்கு அந்த அந்த பயம் இல்லை, அந்த திகில் இல்லை, அந்த கலக்கம் இல்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்தில் 4வது அதிகாரம் 19 வசனம் வாசி பாருங்களேன். மத்தேயு 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். போன வாரம் சொன்னேன், வலையை விட்டாங்க, அப்புறம் எதை விட்டாங்க? படகை விட்டாங்க, அப்புறம் தகப்பனை விட்டாங்க. விட்டுட்டு இயேசுவை பின்பற்ற, அதான் சரியான பின்பற்றுதல். மத்தேயு 10:38 முதல் வாசிங்க. மத்தேயு 10:38 முதல் 38, 39, 40. கொஞ்சம் சீக்கிரம் உதவி செய்யுங்களேன். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்க தரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்க தரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்க தரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எல்லாவற்றையும் உண்மை விட்டுட்டு உண்மை பின்பற்றணுமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அங்க சொன்னாரு சிம்மாசனம் கிடைக்கும், நீங்க ஜட்ஜு நியாயந்திருக்கிற ஆட்கள் மாத்திரமல்ல, 100 பலனை என்ன செய்வீங்க, பெறுவீர்கள் சொன்னார். இங்க சொல்றாரு பாருங்க, 41, 42 தீர்க்கதரிசியின் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். அடுத்து அவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். அடுத்து ஒரு கலசம் தண்ணீரை கொடுக்கிறவன் அதற்கேற்ற பலனை நினைச்சுவான் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லிட்டு மேல சொல்றாரு 38, 39 தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல.
அந்த 37 வாசகம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நன்றாய் அடுத்த வருஷம் 38, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன். அங்க சொல்றாரு 37ல, என்ன தவிர நீ எதை அதிகமா நேசித்தாலும் நீ எனக்கு யாருல நேசித்து என்னை பின்பற்ற முடியாது. ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது? ஊழிய வேலை செய்ய முடியாது. 2 எஜமானை திருப்திப்படுத்த முடியாது. ஒருவனை பயக்கணும், ஒருவனை பிரியப்படுத்தணும். இதுதான் ஆண்டு சொல்றார். ஒருத்தர் என்னை பின்பற்றினா தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்? பின்பற்றணும் சொல்றார். மத்தேயு 10:21 வாசி பாருங்க. சாரி, மார்க் 10:21. மார்க் 10:21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அடுத்து, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் மடிந்து துக்கத்தோட போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார். சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, இங்க வாசிக்கிற 17ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். போதும். இப்போ நீங்களும் நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். நம்ம எல்லாரும் இப்போ இயேசுவை பின்பற்றுகிறோமே, எதுக்காக? எல்லாரும் இயேசுவை நம்பி வந்திருக்கிறீங்க, அப்படித்தானே? இல்லை இயேசுநாயர் கேட்ட மாதிரி வேதமணியை பார்க்க வந்திருக்கீங்களா? பாசமாவை பார்க்க வந்திருக்கீங்களா? அங்கே அக்கம் பக்கத்தில் நண்பர்கள், தோழர்கள், தோழிகள், விருப்பமானவர்களை பார்க்க வந்திருக்கீங்க. எதுக்கு வந்திருக்கிறீங்க? இயேசுவை ஏன் பின்பற்றுகிறீங்க? நான் உங்களை கேட்குறேன். இங்கே இருந்தால் சத்தம் வருது, அங்கேருந்து சத்தம் வர மாட்டேங்குதே. நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளாத, சரியான பாஷையில் சொல்ல போனால் பரலோகத்தை சுதந்திரிக்க. அல்லேலூயா. அதற்காகத்தான் இயேசு மனிதனாய் வந்தார். அதற்காகத்தான் நம்முடைய பாவத்தின் பரிகாரியாக அவர் பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார், உயிர் தெழுந்தார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதற்காகத்தான் மேலே போயிருக்கிறார். ஒரு வாசஸ்தலை ஆயத்தம் பண்ணி அவருக்காக காத்திருக்கிற தம்முடையவர்களை அல்லது என்னை உங்களை அவரோடு கூட சேர்த்துக்கொள்ள அவர் திரும்ப வரப்போறார். அதுக்காக தானே இயேசுவை பின்பற்றுகிறோம். இல்லை வேற விதமாவா? இல்லை பாஸ்டர், எங்களுக்கு வீடு வாங்க இயேசுவை பின்பற்ற வந்திருக்கிறோம். வயிற்று வலி மாறுறதுக்கு என்ன செஞ்சுக்கிறோம்? காய்ச்சல் மாறுறதுக்கு என்ன செஞ்சுக்கிறோம்? தொடர்ந்து இருக்கிற வியாதி, பலவீனம், வறுமை, கஷ்டம் மாறுறதுக்காக அவரை பின்பற்றி வந்திருக்கிறோம். என்ன சொல்றீங்க? எதற்காக பின்பற்றுகிற இயேசுவை? அவருடைய நோக்கம், தேவனுடைய சித்தம் என்னன்னா, ஒரு மனுஷனு கெட்டு போவதும் ஒரு மனுஷனு அழிந்து போவதும் அவருக்கு இஷ்டம் இல்லை. அந்த இப்படி சொல்லுகிறேன், ஒரு மனுஷனு நரகத்துக்கு போவதே அவர் விரும்பாத ஒரு தெய்வம். அல்லேலூயா. நீங்களும் நானும் நரகத்துக்கு போய்விடக்கூடாது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற 2ஆம் மரணமாய் இருக்கிற அக்னியும் கந்தமும் எரிகிற நரக கடலில் நடுக்கடலில் தள்ளப்படுவோம் பாவிகள். அப்போ நமக்கு பாவ மன்னிப்பாகி மீட்பை கொடுக்கும்படியாகத்தான் அவர் இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்தார், பாடுபட்டார், பாவத்தின் பரிகாரியாக இரத்தம் சிந்தினார், பலியானார், உயிரை கொடுத்தார். எதற்கு? உங்களை என்னையும் அவரோடு கூட நித்தியமாக, நித்திய ஜீவன் என்று சொன்னால் ஏதோ ஒரு வெளிநாட்டு பாஷன்னு இன்னைக்கு விசுவாசிகள் கூட விளங்காமல் இருக்கிறோம். அவரோடு கூட என்றென்றைக்கும் ஆளுக பண்ணுகிற பரலோக பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு கொடுக்கும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து பாடுபட்டு இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தார். அன்பானவர்களே, நாம் அவரை பின்பற்றுகிற நாம்
எதற்கு பின்பற்றுகிறேன் என்று கேட்டால், இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காகவோ சரீரப்பிரகாரமான காரியத்துக்காகவோ இயேசுவை பின்பற்றவில்லை. வேண்டாம், அப்படி பின்பற்றாதிருங்கள். எதற்கு இயேசுவை பின்பற்றுகிறோம்? அவர் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் நிறைவேற அவரோடு கூட என்றென்றைக்கும் ஆளுகை பண்ணுகிற அந்த விலையேறப்பட்ட பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. அந்த எண்ணம் இருந்தால் தான் இயேசுவுக்கு பயப்படுவோம், வசனத்துக்கு பயப்படுவோம், பரிசுத்தமாக வாழுவோம், தேவனுடைய சந்ததிகளாய் அருமலை நாம் மாறுவோம். அழிந்து போகிற ஜனங்களை குறித்த பாரம் அப்போதான் வரும். நம்ம பின்பற்றுதலே சரியா இல்லைன்னு சொன்னா நம்ம எப்பவும் போல ஒரு ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸாக தான் இருப்போம், பாரம்பரிய கிறிஸ்தவங்களாக. நம்ம கிறிஸ்தவங்கள் ஆகிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், திங்கக்கிழமை ஒரு கூட்டத்துக்கு போகணும், செவ்வாய்க்கிழமை ஒரு கூட்டத்துக்கு போகணும், புதன்கிழமை பெண்கள் கூட்டத்துக்கு போகணும், வெள்ளிக்கிழமை சௌரமால் கூட்டம், சனிக்கிழமை, இதெல்லாம் ஒரு பாரம்பரிய ஒழுங்குமுறை மாதிரி இருக்கும். இல்லை அருமலே, நீங்களும் நான் இயேசுவை பின்பற்றுடைய நோக்கம் என்ன? அவன் கேட்டான் பாருங்க, நித்திய ஜீவன் நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொன்னார், நீ என்ன நல்ல போதகர் என்று சொல்வானே, கற்பனைகளை கை கொண்டாயலாம். அவர் சிறு வயது முதல் எல்லாவற்றையும் கை கொண்டான்னு சொன்னான். ஆயினும் உன்னிடத்தில் என்ன இருக்குது? ஒரு குறை இருக்குதுப்பா. என்ன குறை? அவன் எப்பொழுதும் வேதத்தை அப்படியே வலதுபுறம் இடதுபுறம் சாயாம கை கொள்ளுகிற மனுஷன். என்ன குறை அப்படின்னார். அப்போ சொன்னார் ஆண்டவர், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா. இப்போ நான் உங்களை சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா? உங்கள் சொத்து சுகம் நகை நட்டு பேங்க் பேலன்ஸு எல்லாத்தையும் விற்று தரித்திரம் ஏழைவாளை கொடுத்துட்டு என் கூட வாங்கினா கேட்பீங்களா? பாசுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சி போச்சு போல, அவர் படுற பாடலை நம்மளும் சேர்ந்து பாடுபட சொல்கிறார் அப்படின்னு நான் நினைப்போம். நியாயமாக அவன் என்ன செஞ்சிட்டான்? ஐயோ அது என்னால் முடியாதுன்ட்டு போயிட்டான். அப்போ தான் சொன்னார், ஒட்டகத்தின் காதில் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைஞ்சிடும், ஆனால் ஐஸ்வர்யவான் என்ன செய்ய மாட்டான். அதுக்காக பணக்காரெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டான்னு சொன்னார் நினச்சிடாங்க. அதன் மேலே அன்பு வச்சுது, அதன் மேலே பாசம். அது சொன்னார்ல, தகப்பனையாவது தாயாவது வீட்டையாவது நிலங்களையாவது விட்டுட்டு என்னை பின்பற்றி வாழனா அதில் ஆசைகளும் விருப்பமும் வச்சிடக்கூடாது. அதெல்லாம் நம்மளை தேடி வரும், அதுதான் நமக்கு நினைச்சிடக்கூடாது. நான் சொல்றது விலகி சொல்ற ஒரு அலையில சொல்லுங்களேன். அதுக்காக தகப்பன் தாய் சகோதரன் சகோதரியெல்லாம் ஓடி போட்டு சொல்லிட்டு நம்ம இயேசுவை பின்பற்ற முடியுமா? அவங்க மேலே பற்றுதல் வைக்கக்கூடாது. சில பார்த்தீங்கன்னா அண்ணா முதல்ல சொன்னல நல்ல விசுவாசியாக இருப்பாங்க, முக்கியமான கட்டம் வரும் பொழுது போதகரமா சபை மூப்பர் இவங்கெல்லாம் துண்டாக இருப்பாங்க. இவங்க யாரை முன் வைப்பாங்க? எங்கள் மாமா சொல்கிறதான் நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் வழக்கம் இப்படி இருக்குது, எங்கள் பாரம்பரியம் இப்படி இருக்குது, நாங்கள் இப்படித்தான் பண்ணுவோம். பாஸ்டர் நீங்கள் ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு காலகாலத்தில் இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விசுவாசி தான் இன்றைக்கி 100% நம்ம விசுவாசி சேர்த்தா சொல்கிறேன், எங்கேயோ இல்லை. எலியா அன்றைக்கு சொன்ன வைராக்கியம் இன்றைக்கி எங்கே இருக்குது? கர்த்தர் தெய்வமானால் பாகால் தெய்வமானால் ரெண்டு உலகமும் வேணும், உலக வழிபாடு வேணும், இயேசு வேணும்னா ஆண்டவரை பின்பற்றுகிறது போலியான பின்பற்றுதல். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? பாஸ்டர் எங்கே போயிட்டு வந்தீங்க, வேறு விதமாக பிரசங்கம் பண்ணுறீங்களேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது உங்கள் மொழி, உங்கள் பார்வை மிரட்டுற மாதிரி. இதுதான் சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையிலே இயேசுவை பின்பற்றி அங்கே வாசிக்கிற பாருங்க, அந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம் 39ஆம் வசனம், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அடுத்து சொல்றாரு, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். நிறைய பேர் சரீர பிரகாரமாக ரொம்ப இன்னும் ஒரு 10 வருஷம் வாழணும்னு சொல்லி ரொம்ப கட்டுப்பாடாக என்னென்ன பண்ணணுமோ, உலகத்தில் என்னென்ன சொல்கிறானோ, யோகா பண்ணுங்க, மூச்சை பிடிங்க, காற்றை பிடிங்க, ஓடுங்க, நடங்க, குதிங்க, ஆடுங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதிலெல்லாம் கவனமாக இருப்பாங்க. ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை ஒரு 4 மணி நேரம் உட்காந்து வாசிங்க அப்படின்னா அது எப்படி வாசித்த 4 மணி நேரம் உட்காந்து வாசிக்க முடியும்?
நான் வில்லியம் கேரியை பற்றி உங்களுக்கு சொன்னேன். பரிசுத்த வேதாகமத்தை எத்தனை தடவை வாசிருக்காராம்? 600 தடவை. பிரைஸ் தி லார்ட். ஸ்டெல்லாவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன். சரியாக கவனித்து கேட்டுக்கிறாங்க. 600 தடவை எப்படி வாசித்தாராம்? நேர் முழங்காலன்னு வாசிருக்கிறார். நேற்றைக்கு உபாச கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண பாசினார். ஒரு மந்திரியுடைய மைத்துனர், ஒரு எம்எல்ஏவுடைய சகோதரர், மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டலுடைய உரிமையாளர் 4 மணி நேரம் தான் சொல்கிறார். 6 மணி நேரமா? 6 மணி நேரம் முழங்காலேன்னு வேதம் வாசிக்கிறார்கள். இப்போ ஏதோ கற்காலத்தை சொல்லிட்டு இருக்க நினச்சக்கூடாது. எந்த காலம்? பழைய கற்காலத்தில் அப்படி செஞ்சாங்க. சரி சொல்ல அப்போ அப்படின்னு. இப்போ அட் ப்ரெசன்ட் 6 மணி நேரம் முழங்காலன்னு வாசிக்கிறாருங்க. பைபிளை வாசிக்கும் பொழுது நேற்று சொன்னார், எனக்கும் அது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இந்த பைபிளை பாருங்கள், நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கு ஒவ்வொரு பக்கத்துலேயும். அதில் கோடு போட்டிருக்கிற இடத்துல இப்போ உதாரணத்துக்கு இந்த வசனம் இருக்குது. மார்க்கில் சொல்லிச்சோ 10வது அதிகாரம் 32ஆம் வசனம். இந்த பகுதியில் இந்த இடத்துல இருக்குன்னு மனப்பாடமாக கணபதின்னு சொல்வாராம். மற்ற சொல்லில் என்னென்ன சம்பவம் இருக்குது. யார் சாதாரண ஆள் இல்லை, ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு உரிமையாளர். இங்கே இருக்கிற ஒரு மந்திரிக்கு சொந்தக்காரர், எம்எல்ஏவுக்கு சகோதரன். அவருக்கு எவ்வளோ பிஸியான வேலைகள் இருக்கும், எவ்வளோ சம்பாத்தியம் இருக்கும், எவ்வளோ ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்கும். அந்த பாஸ்டே ஆச்சரியப்பட்டு போனாராம், தங்க போனவர். அப்போ என்ன சொல்ல வரேன்? இயேசுவை பின்பற்றுகிற காரியம் அப்படி இருக்கணும்னு சொல்ல வரேன். இந்த உலகத்தில் பணத்தை விட, பொருளை விட, ஐஸ்வர்யத்தை விட, ஆஸ்தியை விட, தாயை விட, தகப்பனை விட, சகோதரனை விட, சகோதரியை விட, எல்லாரையும் விட, பெற்ற பிள்ளையை விட, பெற்ற தாயை விட, தகப்பனை விட, எல்லாரையும் விட அதிகமாய் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை பின்பற்றணும். அவன் தான் அவருக்கு செஞ்சுள்ளார். அல்லேலூயா. இப்போ நம்முடைய பின்பற்றுதல் எப்படி இருக்கு? நம்ம எங்கே நம்முடைய பாசமும் பற்றும் வச்சிருக்கிறோம்? நம்முடைய அன்பு எங்கே அதிகமாக இருக்குது? யோசித்து பாருங்க. தன்னைத்தான் வெறுத்து, என்ன நானே வெறுக்கணும்னு சொல்றாருங்க. அல்லேலூயா. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவேன். இன்னைக்கு நம்ம வெறுக்கிறோமா? நம்முடைய காரியத்தில் நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு, சரீரத்தை காப்பாற்றுறதுக்கு, பேணிவதற்கு, சரீரம் அப்படி இருக்கணும் சொல்லி எத்தனையோ பிரயாசங்கள் என்னென்னமோ படுறோம். அந்த பிரயாசத்தை ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் செய்கிறோமா? வேத வாசிக்க எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம், ஜெபம் பண்ண எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம், ஊழியம் செய்ய எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம், கர்த்தருக்குரிய காரியத்தில் எவ்வளோ நேரம் செலவிடுகிறோம். நம்ம நாமே அலசி ஆராய்ந்து பார்த்தோம்னா அருமளே நம்முடைய ஆண்டவருடைய சரியான அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்குரிய சரியான காரியம். 1 பேர் 2:21 வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அடிச்சுவடுகளை வைத்துட்டு போயிருக்கிறார், மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். எபிரேயர் 12 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி என்ன செய்யணுமா? பொறுமையோடு ஓடணும்னு பார்க்கிறோம். நமக்கு நல்ல மாதிரி ரோமர் 15:6 அப்படி வாசிக்கிறோம். கிறிஸ்து தான் நமக்கு நல்ல மாதிரின்னு சொல்லி அவரை பின்பற்றுகிற விஷயத்தில் சரியாய் நம்ம ஒப்பு கொடுத்து செயல்படுகிறோமா என்பதை நம்ம நாமே அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இயேசுவை பின்பற்றுகிறோம் சொல்லிட்டு, அதாவது சிலர் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை, ஆலயத்தை, ஜெபத்தை எல்லாத்தையுமே எப்படி வச்சுருப்பாங்கன்னா, ஒரு கருகப்பலை மாதிரி நல்ல குழம்புக்குரிய எல்லா சேர்மானமும் சேர்த்து நல்ல கதை கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கடைசியில் என்ன போடுவாங்க? கருவேப்பிலை, மல்லித்தலை போடுவாங்க. போடும் பொழுது அது என்ன ஆகும்? நல்ல வாசனையாக கமன்னு வந்துடும். கொதித்து முடிஞ்ச உடனே சில ஆளுங்க அந்த கொலையப்புறம் எடுத்து எரிச்சிடுவாங்க, கீழே போட்டுவாங்க. போதும். அது மாதிரி இன்றைக்கி இயேசுவை பின்பற்றுகிறேன்னு சொல்லி ஜீவனை கொடுத்த தெய்வத்தை நம்ம ஜீவனிலும் அதிகமாக நேசித்து அவரை பின்பற்ற வேண்டும். பின்பற்றாதபடிக்கு இன்றைக்கி என்ன எப்படி நடக்குது அப்படின்னா, ஃபார்மாலிட்டி மாதிரி, வழக்கத்தின்படி, பாரம்பரியத்தின்படி, தேவைக்கேற்றபடி நம்முடைய ஜெபமும் வேத வாசிப்பும் நம்முடைய ஆராதனைகளும் நாம் ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையும் கர்த்தருக்கு பயப்படுற பயமும் வேத வாசிப்பும் ஜெபமும் அப்படி ஏதோ கடமைக்கு செய்வோமானால் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்கிறதுல அர்த்தம் இல்லை. அல்லேலூயா.
உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு உயிரை கொடுத்து அவரை பின்பற்றும். பாடும் பொழுது ஜீவனை கொடுத்து பாட வேண்டும். நேற்றுக்கு பிரசங்கம் பண்ண பாசம் சொன்னார். நானும் அறுவலே வட மாநிலங்களில் போய் ஊழியம் செய்யும் பொழுது முன்னாடி அடிக்கடி போகிற காலத்தில் இந்த லம்பாடி மத்தியிலெல்லாம் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அவங்க பார்த்திங்கன்னா ஆணும் பொண்ணும் ஜெபம் பண்ணி பாட்டு ஆராய்ச்ச போதும் அவர்களால் எவ்வளவு எனர்ஜியை செலவழிக்க முடியுமோ அவ்வளவு செலவழித்து பாடுவார்கள், ஜெபிப்பார்கள், ஆராதிப்பாங்க. வசனத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது அவ்வளவு கவனமாக கேட்பாங்க. கேட்கறது மாத்திரமல்ல, அப்படியே ஒப்பு கொடுப்பாங்க. அதனால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், விருத்தி அடைய பண்ணுகிறார். நான் சொன்னபடி நித்திய ஜீவனுக்காக இயேசுவை பின்பற்றுகிறோம். அப்போ நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்குதே, எப்படி அப்படின்னா, நான் மத்திய சுத்தத்தில் இயேசுவானவரே சொல்லிட்டேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும், அந்த நித்திய ஜீவனையும் அவருடைய நீதியும் தேட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. நான் சொல்ல வருகிற விஷயம், இயேசுவை காட்டிலும் எதன் மேலும் அதிக அன்பும் பாசமும் நேசம் வைத்தா வேதம் சொல்கிறது அது விக்கிரக ஆராதனை. சிலையை வச்சு கும்பிடுறது மட்டும் விக்கிரக ஆராதனை கிடையாது. இயேசுவிட உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் தாயை, உங்கள் தகப்பனை, உங்கள் சகோதரனை, உங்கள் சகோதரியை அதிகமாய் நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது என்னது சொல்லுங்க, வாயத்தது சொல்லுங்க, விக்கிரக ஆராதனை. நான் முழுமையாய் இவை எல்லாவற்றையும் விட்டவன் சொன்னால் விட்டு விலகிறதில்ல. அவர்களை காட்டில் அதிகமாய் ஜீவனை கொடுத்து ஆண்டவிடத்தில் அன்பு வைக்கணும், பாசம் வைக்கணும், பற்று வைக்கணும், பிரிய வைக்கணும். அவருக்குள்ளே அவரை போல மாற்றப்படுவதற்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கணுமோ செலவழிக்கணும். கவனிக்கிறீங்களா? நம்ம உலகத்தில் ஒரு வேலைக்கு என்ன பண்ணுறோம், ஒரு தொழிலுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு அலுவலகத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு காரியத்தை மிகுந்த பலனை கொடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஆவிக்குரிய காரியத்தில் இயேசுவை போல மாறுவதற்கு அதிகமான நேரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணும், செலவழிக்கும். இதுவரைக்கும் எப்படி நீங்கள் செய்திருக்கீங்களோ தெரியாது. வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, தனிமையில் குடும்பத்தோடு கூட குழுவோடு கூட ஆராதிக்க அதிகமாய் செலவழிங்க. உயிரை கொடுத்து செலவழிங்க. என்ன கேட்டான், முழு பலத்தோடு, முழு சத்துவத்தோடு, முழு ஆன்மாவோடும் முழுவதுமாக பிரைசலால். இப்போ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குறோன்னா கொஞ்சம் தூக்கத்தை குறைச்சி அதை ஆண்டவருக்காக செலவிடுங்க, தேவ சமூகத்தில் செலவிடுங்க. சில நேரம் இளைப்பாரி கொண்டு இருப்போம், சில நேரம் சில காரியத்தில் வீணாக செலவழிப்போம். எல்லாவற்றையும் தேவ சமூகத்துக்கு, அதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட், போனஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாக செலவழிக்க 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 தேவன் மேலே பிரிய வைத்து தேவனுக்காய் உங்களுடைய நேரத்தை செலவழிக்க கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் வேதத்தை வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆராதிப்போம், ஊழியம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக சரியாக உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அதுதான் தேவனுக்கு நேராக உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு நிலைமைக்கு நேராக உங்களை நடத்தும். பிரைஸ் தி லார்ட். அந்த கோணலானவைகள் உங்களுக்கு முன்னே போய் செவையாக்குவேன்னு சொன்ன ஆண்டவர் தடைகளை தகர்த்து போட்டிருக்கு முன்னாடி போகிறாரு. அவருக்கு பின்னாடி அவரை மாத்திரம் பின் வைத்து போகணும். அந்த 1 Péதர் 2:21 வாசகங்களை ஒருத்தர் 1 Péதர் 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். ஆமென். போதும். அதே மாதிரி எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் என்ன செய்வோம், அவரை பின்பற்றுகிற காரியம் அப்படி செய்யும். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில கோணலாய் இருக்கவைகளை என்ன செய்வார், நேராக்குவார். அவரை மாத்திரம் பின்பற்றி அவருக்கு பின்னாடி சரியா அவரை பின்பற்றி போனீங்கன்னா அவர் செவையாக்குவார். சாலமன் ஞானி சொல்றார், நீதிமொழி 3:6 வாசிக்கிறோம், சங்கீதம் 5:8, நீதிமொழி 3:6 அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். பதிலா வழிகளை எல்லாம் என்ன செய்யணும்,
அவரை பின்பற்றுகிற நீங்க அவரை மாத்திரம் நினைச்சு போறீங்கன்னா நம்முடைய பாதையை செய்வாரு, செவையாக்கு வராம. சங்கீதம் 5:8 என்ன பார்க்கிறோம்? கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும். ஆமென். மத்தேயு 6:33 அதான் சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது அப்படி பார்க்கிறோம். இப்ப இங்க என்ன சொல்றார் சங்கீதக்காரன்? 5:8 என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழிகளை செவைப்படுத்தும். ஆமென். அவருடைய நீதியில உங்க வழிகளிலெல்லாம் அவரை நினைச்சு அவரை பின்பற்றினா செவைப்படுத்துவாரு. இப்ப இங்க என்ன பார்க்கிறோம்? அவருடைய நீதியில நடக்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் என்ன செய்வாரு? உங்க பாதையை செவைப்படுது. எபிரேய ஆக்கியோன் எபிரேயர் 12:13 நினைக்கிறேன். எபிரேயர் 12:13 வாசி பாருங்க. முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சுஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். ஆமென். இந்த முடமாய் இருக்கிறது மறுபடியும் வாசிங்கயா. முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சுஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம முதல்ல நல்லா ஜெபம் பண்ணியிருப்போம், நல்ல வேதத்தை வாசிப்போம், நல்ல ஆராய்ச்சிப்போம், ஆண்டவரிடத்தில் அதிகமாக அனுபவிச்சு பல்வேறு விதமாய் உற்சாகமாக இருந்த நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில், அதான் யாரோ ஒருத்தருடைய வழி நடத்துதில் அதெல்லாம் அப்படி குறைஞ்சி எங்கேயோ ஒரு இடத்துல என்ன கிடைக்கும்? முடங்கி கிடக்கும், கோணலாக கிடக்கும். முதலெல்லாம் நேர் முழங்கால் நின்று அப்படியே அல்லேலுயா சோத்திரம் 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 ஜெபம் பண்ண ஆள் சோத்திராண்டு அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? சில ஆளுங்க அப்படியே தவளை மாதிரி காலை போட்டிருப்பாங்க, சில ஆளுங்க படுத்தே கிடப்பாங்க. இதே ஆள் முதல்ல எப்படி பண்ண ஆள்? முழங்கால் நின்று கையை தட்டி ஆண்டவரே அல்லேலூயா அப்படி ஜெபம் பண்ண ஆள். இவங்க ஜெபத்தை பார்த்து சிலர் புதுசாக வந்தவங்க ஐயோ நேர் முழங்கால நிற்கணும் போல நின்னவங்க இப்போ இவங்களை பார்த்து அவங்க பின்னாடி படுத்து கிடப்பாங்க. ஏன்னா இவங்களே தவக்காய் ஆயிட்டாங்களே. இயேசு எப்படி ஜெபித்தார் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மாதிரி அவர் தான். அவர் எப்படி ஜெபித்தார்? முழங்கால நின்று ஜெபம் பண்ணார். அதாவது வேர்வை நாளல்ல ரத்த பீரிட்டு வர்ற அளவுக்கு பாரத்தோட கண்ணீரோட ஜெபித்தார், ஓலமிட்டு ஜெபித்தார், அபயமிட்டு ஜெபித்தார். அதுபோல ஏசாயா குறித்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாம் எப்படி தேவனுடைய சமூகத்தில் அவரை போல ஜெபிக்க வேண்டும் என்பது நம்முடைய ஜெப வாழ்க்கையில், வேத வாசிப்பில், பக்தி வைராக்கியத்தில், பரிசுத்த ஜீவியத்தில் எல்லாத்திலும் முடமாக கோணலாக கிடக்குது, எங்கேயோ சுருண்டு கிடக்குது. சில நல்ல நேரம் நடந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு படியில் இறங்கணும்னு அப்படியே விட்டு என்ன செய்யும்? சுருண்டு குடியிலன்னு ஏதாவது நரம்பு என்ன செய்யும்? முடிச்சு மாதிரி நின்றுக்கணும், நடக்கவே முடியாது. கொஞ்ச நேரத்தில் காலெல்லாம் வீங்கிடும், அப்புறம் அடி எடுத்து வைக்க முடியாது, அப்புறம் உட்கார முடியாது, எழுப்ப முடியாது. என்ன அப்படின்னு டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்லுவார், நீங்கள் ஏதோ இறங்குனீங்கல்ல, உங்கள் நரம்பு பூரா ஒரே முடிச்சா என்ன செஞ்சு இழுத்து பிடிச்சிக்கிடுச்சு. அப்போ என்னையா செய்யணும்? அதை மெல்ல எடுக்கணும். இப்போ உள்ள டாக்டர்லாம் டக்குன்னு என்ன செஞ்சணும்? என்ன செஞ்சுன்னு சொல்லுவாங்க, கட் பண்ணிடணும்பாங்க. என்ன செய்யணும்? ஆப்ரேஷன் பண்ணிடணும் அப்படிம்பாங்க. ஆனால் சரியான மருத்துவர் என்ன சொல்லுவார்னா, அதுக்கேற்ற வைத்தியம் பண்ணி அந்த சுருண்டு கிடக்கிறத, பிசகி கிடக்கிறத, முடமாய் உங்களை சுருக்கி வச்சிருக்கிறத நல்லா அதை நீவி விட்டு அதுக்கான சரியான வைத்தியம் பண்ணி அது நேரம் கொஞ்சம் அதுக்கு நாள் எடுக்கும், அவ்வளோதான். அப்போ இங்கே சொல்கிறாரு, எபிரேய ஆக்கியோன் சொல்கிறது, முடமாக இருக்கிறது. ஆமாம், கொஞ்சம் ஜப வாழ்க்கை கொஞ்சம் குறைச்சி நேரமாக நிற்குது, அப்படி கொஞ்சம் அப்படி முழங்கால உட்காட்டிங்கன்னா அப்புறம் ஒருத்த கையை வச்சு இப்படி சொல்லும், அப்புறம் சம்மணம் கூட்டி உட்கார சொல்லும், அப்புறம் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணலாம். நம்ம பாஸ் சொல்லிக்கார்ல, பலவீனமானவங்க எப்படினாலும் ஜெபம் பண்ணலான்னு சொல்லிக்கிறார்ல, அப்படின்னு படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுற குற பொருள் தான் போயிடும். அப்போ எப்படி நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறோம்? முடமாக இருக்கிறது பிசகி போகாதபடிக்கு, பிசகி போகாமல் சுத்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை நினைச்சீங்க. அந்த வழி இயேசுதான், அந்த பாதை. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவையாக்குவேன் சொல்லியிருக்கிறாரே, அவர் சரியா செவைப்படுத்துவார்.
அதனால அவர்தான் நமக்கு நல்ல மாதிரி. அடிச்சுவிட அவர் தான் வச்சுக்கிறார். விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் அவர் தான். அவரை மாதிரி உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் அவரை பின்பற்றுங்க. அவருக்கு பின்னாடி போங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு தடுத்து கொடுத்து என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். அவனால் அது முடியலை. அதனால் சொன்னார் இது யாரால முடியும்னு போயிட்டான் திருப்பி. அப்போ நித்திய ஜீவன் பரலோகத்தை சுதந்திரிப்பது என்பது ஆண்டு பிதாவின் சித்தம். நீங்கள் நானும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதை சாதாரணமாய் லகுவாய் தொடர முடியாது. நம்மளை என்னைய நானே என்ன செய்யணும்? வெறுக்கணும். அப்படின்னா எனக்குன்னு சில ஆசை இருக்கும், சில விருப்பம் இருக்கும், சில இச்சைகள் இருக்கும், சில அளவு கடந்த ஒரு பெரிய அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இருக்கும். அதெல்லாம் என்ன செய்யணுமா? வெறுக்கணும். அதான் கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோமே. ஒருவன் கலாத்தியர் 2:20 என்ன வாசிக்கிறோம்? இதோ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட. பைபிள் பார்த்து சொல்லக்கூடாது. விசுவாசி பரட்டிக்கிட்டு இருக்கீங்க பாரு. இதோ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நம்ம ஆசை இச்சை விருப்பம் எல்லாத்தையும் அடிச்சுடும். சிலுவையில் அடிச்சுட்டா சாகிறதுன்னு அர்த்தம். 5:24 என்ன சொல்லப்பட்டிருக்குது? இப்பவும் பைபிளை தான் பார்ப்பீங்க. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளை தெளிவாக சொல்லியிருக்குது. ஆசை இச்சைகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க? சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். 6:14 என்ன சொல்லுகிறது? நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு நம்ம அப்படியெல்லாம் மனப்பாடமா வச்சிருப்போமா பாஸ்டர்? அப்படின்னா இந்த சபையிலே நாங்கள் இருக்க மாட்டோமே. மனப்பாடம் வச்சிருந்தா 6:14 என்ன சொல்லுகிறது? நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு அவரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? அறையப்பட்டு. இதான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவம். அல்லேலூயா. உலக ஆசைகள் விச்சைகள் இருப்புகள் எல்லாம் இந்த கோணலும் மாறுபாடுமான காரியங்கள் நிறைய இருக்குது. அவைகளெல்லாம் நம்ம பார்ப்போம்னால் நிறைய காரியத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நானும் இயேசுவை நிமித்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். உலகம் எனக்காக அரிசப்படுகிறது, சிலுவையில் அறையப்பட்டது. இந்த காரியம் இன்னைக்கு இயேசுவை பின்பற்றுகிற எனக்கும் உங்களுக்கு வேணும். பிலிப்பியர் நிருபத்தில் வாசிக்கிறோம். அருமலே 3:20 நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அங்கே இருந்து கிறிஸ்துவ இயேசுவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கு. நம்முடைய நோக்கம், விருப்பம், தேட்டல், நாட்டம் எல்லாமே இயேசுவை நோக்கி பார்க்கணும். நம்ம ஏன் இயேசுவை பின்பற்றுகிறோம் அப்படின்னா, நித்திய ஜீவனை சோதரிக்க, அவரோடு கூட ஆளுகை பண்ண, பரலோகத்தில் அவரோடு கூட என்னைக்கும் வாழும்படியாக. எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்னைக்கு ஏதோ புது பிரசங்கம் மாதிரி இருக்குது. மாறி சிலர் ஆசீர்வதிப்பார், விடுவிப்பார், உயிர்ப்பிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், உன்னை செழிப்பாக்குவார், உன்னை தாளாயாக்குவார், வாளாக்குவார், கீழாக்குவார் அப்படி சொன்னால் அது நல்லா இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றுவர்களுக்கு நித்திய ஜீவனை சோதனை. அது என்னைக்கு? பரலோகம் என்னைக்கு? இயேசு என்னைக்கு வரப்போகிற அன்னைக்கு. நிறைய கிறிஸ்தவ உலகம் அப்படி தான் இருக்கு. இன்னும் திடீர்னு போய் பலான்னு ஒரு அடி அடித்து இயேசுவை பின்பற்றையில் உங்கள் இயேசுனார் எப்போ வருவாரா வரமாட்டாரா? அவர் வருவார் ஓங்கி அடித்தாலும் அந்த நேரத்தில் என் அப்பர் இயேசு சொன்னபடி வருவார் அப்படி சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? சொன்னபடி உயிர்த்தெழுந்தாரையா, சொன்னபடி மரித்தாரையா, சொன்னபடி அடக்கம் பண்ணப்பட்டார், சொன்னபடி உயிரோடு வந்தார். அவர் சொன்னபடி எனக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் தமக்காக காத்துக்கொண்டு தம்மை பின்பற்ற உத்தமர்களுக்கு சேர்த்துக்கொள்ள சீக்கிரத்தில் வருவார். நான் நம்புறேன் இயேசு வருவார். அன்றைக்கு நான் அவரோடு கூட என்ன செய்வேன்? அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கடந்து போவேன் என்கிற விசுவாசமும் நம்பிக்கை இருக்குமானா, நம்முடைய ஜெபம், நம்முடைய பாடல், நம்முடைய ஆராதனை, நம்முடைய பக்தி வைராக்கியம், நம்முடைய பரிசுத்தம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாரை போல நம்ம இருக்க மாட்டோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அருமலே இயேசுவை பின்பற்றவர்கள், அருமலே ஆண்டவர் அங்கே சொல்லப்படுகிறது, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. இப்போ அந்த கலாத்தியர் 6:14 வாசிக்கிறோம். மறுபடியும் வாசிங்க. கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல், சிலுவையை குறித்தே அல்லாமன்னா ஒரு பெரிய மரத்தில் சிலுவையை பிடிச்சி அல்லது கழுத்தில் ஒரு கயிறை போட்டு தொகை போட்டுக்கிட்டு இல்லை. சில ஆளுங்க அப்படி இருக்கிறாங்க. நாங்கள் மாடரேட்டர், நாங்கள் பிஷப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கட்டையை, அந்த காலத்தில் கிராமத்தில் நாங்கள் எருவு மாடு வளர்க்குறோம் நிறையா. எருவு மாடில் இந்த சில காளைக்கண்ணு, இந்த கட்டுக்குட்டியெல்லாம் சில நேரம் கட்டுக்கு மட்டுக்கு என்ன செய்யாது, அடங்காது. அதை கயிறு பிடிச்சா நம்மளையும் தரதரன்னு நினச்சிச்சிடும், இழுத்து போட்டு போயிடும். அதுக்கு ஒரு டைலக்ட் சொல்லி கொடுத்துருக்குறாங்க கிராமத்தில். நல்லா உருட்டு கட்டை மாதிரி ஒரு கட்டையை ஓட்டை போட்டு நல்லா கட்டி அதை என்ன செஞ்சிருவாங்க, கழுத்தில் தொங்க போட்டுருவாங்க. அது ஓடும் பொழுது இந்த முட்டியில் என்ன செய்யும், டமான்னு அடிக்கும். அந்த அடி தாங்க மாட்டாமல் அது ஓடாது. அதை மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் சிலுவையை என்ன செய்வாங்க. நான் சிலுவை போட்டிருக்கிற ஆள்கிட்ட சொல்லுவேன், அந்த காலத்தில் நாங்கள் கிராமத்தில் எருமை வளர்த்தோன்னா போதும், ஐயா போதுன்னுவாங்க. அதை மாதிரி சிலர் சிலுவையை போட்டுக்கிட்டு அது அந்த மேன்மை பாராட்டலை. சிலுவை என்று சொன்னால் சிலுவை பாடு மரணம். இயேசு சிலுவையில் மரித்ததினால எனக்கு கிடைத்த பலன் பாக்கியம். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்ததினால என் பாவம் மன்னிக்கப்பட்டது. பரிசுத்தமாகுதல் எனக்கு பலனாய் கிடைத்தது. அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். 6:14 அப்படித்தான் சொல். நான் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றை குறித்து எழுச்ச மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன். பிலிப்பியர் 3 17 முதல் வாசியங்களை 17, 18, 19. பிலிப்பியர் 3. நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிற நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராயிருக்கிறார்கள். உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு. அவர்கள் அந்த வேறு விதமாய் நடக்கிறாங்கல்ல, உலகத்தையும் உலக வழிபாடையும் உலகத்தின் காரியத்தையும் பின்பற்றி போகிறாங்கல்ல. இயேசுவும் வேணும், பரிசுத்தமும் வேணும், பரிசுத்தாவி வேணும், உலக வேஷமும் வேணும் அப்படின்னு போகிறாங்கல்ல. அவங்களுக்கு தான் சொல்லுங்க, அவர்கள் எப்படி நடக்கிறாங்க, வேறு விதமாய் தாறுமாறாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரண, சிலுவைக்கு அப்படின்னா சிலுவை பாடு மரணத்தின் மூலமாய் சம்பாதித்த ரட்சிப்புக்கு, பாவ மன்னிப்புக்கு, பரிசுத்த வாழ்க்கைக்கு, பரலோகத்துக்கு எப்படி இருக்கிறார்கள், பகைஞராய் இருக்கிறார்கள் என்று அநேக தடவை உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். அல்லேலூயா என்று சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து அவர்கள் முடிவு வயிறு வைத்து பழப்புக்காக. இந்த பிராமணாட்கள், ஒரிஜினல் பிராமணாட்களை போய் அவரிடத்தில் போய், ஐயா இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், நான் இயேசு ஏற்றுக்கொண்டவுடனே இங்கே உள்ள ஸ்தானிக்கப்பட்ட இடத்துல போய் சொன்னேன் அப்படி சொன்னால் அவங்க அருமில்லாமல் சத்தப்படாமல் கூப்பிடுவாங்க. ஏன் சத்தமாக சொல்லிடாத, எப்படி சொல்லிடாத, சத்தமாக சொல்லிடாது. எங்களுக்கும் தெரியும் யார் தான், இயேசு தான் மெய்யான தெய்வம், அவர் தான் ரட்சகர், அவர் மூலமாக தான் மீட்பு, எங்களுக்கு தெரியும். அப்போ ஏன் சாமி இதை பின்பற்றீங்கன்னா, கும்பிக்கு பா, எதுக்கு கும்பிக்கு, ஏக்கர் கணக்கில் எவன் தருவான், இவ்வளோ பணம் யார் தருவா, இவ்வளவு மரியாதை யார் தருவா அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களாயிருந்து கிறிஸ்துவின் சிலுவை பாடுபடத்துக்கு அந்நியராய் இருப்போமானால் அவர்கள் தேவன் என்னதான், வயிறு. அந்த காலத்தில் கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக, ஊர் ஊராக கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருக்கிறாங்க. அவங்கள போய் கேட்டிங்கன்னா எதுக்கு மாறினீங்கப்பா அப்படின்னா, பால் பவுடர் கொடுத்தாங்க, கிணறு வெட்டி கொடுத்தாங்க, ஆடு மாடு வாங்கி கொடுத்தாங்க, வீடு கட்டி கொடுத்தாங்க, மாத உதவி கொடுத்தாங்க, வேலை கொடுத்தாங்க, படிப்பு கொடுத்தாங்க, தொழில் கொடுத்தாங்க. அதனால் என்ன செய்கிறோம், நாங்கள் கிறிஸ்துவங்களை மாறிட்டோம். அப்போ அவங்களுடைய காரியம் என்ன,
வயிற்று பிழைப்புக்காக இயேசுவை பின்பற்றாங்க. இப்போ நான் கடைசி கன்க்ளூஷனில் வரேன். நீங்களும் நானும் இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை பின்பற்றுவோமானால் அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்கள் மகிமை லட்சையே. அடுத்த வாசிக்கிறோம், அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ அப்படி சொல்லிட்டு சொல்றார், இயேசுவை உண்மையாய் கிறிஸ்துவின் சிலுவையை பாடு மரணத்தை பின்பற்றுகிற நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நாம் அவரை பின்பற்றுகிறது இந்த உலக வாழ்க்கைக்கு அல்ல, உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு அல்ல, உலகத்தின் விருத்திக்கு அல்ல, உலக சுகத்துக்கு அல்ல, பிரைஸ் தி லார்ட், உலக மேன்மைக்கு அல்ல, உலகத்தின் எந்த காரியத்துக்காக அல்ல, அருமையிலே பரலோகத்துக்கு கடந்து போகும்படியான சிலாக்கியத்துக்காக. அல்லேலூயா. அவர் வந்ததும் பாடுபட்டதும் மரித்ததும் இரத்த சிந்தினதும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொடுத்து பரிசுத்தமாகுதலாகிய பலனை கொடுத்து என்றைக்கு அவரோடு கூட நித்தியமாய் ஆளுகை பண்ணுகிற நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். உங்களுடைய என்னுடைய பின்பற்றுதல் எப்படி இருக்குது? முழங்கால் பண்ணிடுவோம். நம்ம எதற்காக எப்படி பின்பற்றுகிறோம்? முழங்கால் பண்ணிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரிடத்தில் முழுமையாக நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருப்பாரானால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். ஒருவன் என்னை பின்பற்ற வேணுமானால் எதையெல்லாம் விடணும் அப்படின்னு சொன்னார். விடணும் அப்படின்னா அவர்களை நேசிக்காம அன்பு கூறாம அவர்களை காட்டிலும் நமக்காக பாடுபட்டு மரித்து இரத்த சிந்தி உயிரை கொடுத்த இயேசுவின் மீது ஜீவனை கொடுக்கிற அன்பில் மேலான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சக்தியோடும் முழுமையாவிடத்தில் அன்பு கொண்டு அவரை நேசித்து அவரை பின்பற்றுகிற உத்தம இருதயம் உள்ளவர்களாக தேவன் உங்களை என்னை மாற்றட்டும். இதுவரைக்கும் எப்படி பின்பற்றணுமோ தெரியாது. தடைகளை நீக்கப்படுகிற நமக்கு முன்னணியில் நடந்து போகிறார். அவருக்கு பின்னாடி அவர் வைத்திருக்கிற அடிச்சுவடுகளை, பாடுகளை, உபத்திரவுகளை, வேதனைகளை அருமையை நீங்களும் நானும் சகித்தோமானால் நிச்சயமாக தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற வெளியேறப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் சுதந்திரிக்க முடியும், மறு உலகத்தில் சுதந்திரிக்க முடியும். இப்படிப்பட்ட உத்தம இருதயத்தோடு அவரை பின்பற்றுவோமானால் இந்த உலகத்தில் சரீர சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், உயர்வு, மேன்மை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கூட்டித்தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரே நமக்கு கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி பார்க்கும்? அதனால் இம்மைக்காக அவரை பின்பற்றாதபடி மறுமைக்காக, மகிமையின் ஆசீர்வாதத்துக்காக நமக்காக பாடுபட்டு மரித்து இரத்த சிந்தி உயிர்த்து இப்போ ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். திரும்ப வரப்போகிறார். அவருக்காக உண்மையாய் அவரை பின்பற்றி காத்து கொண்டு இருக்கிற தம்முடைய பரிசுத்தவான்களை அவரோடு கூட சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். ஆயத்தமாவோமா? அப்படிப்பட்ட இதயத்தோடு கூட அவரை பின்பற்றுவோமா? கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறபடினால நம்ம எல்லாரும் ஏகோபித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்க பயப்படுத்தலாமே. Thank you, Lord. Hallelujah. Hallelujah.